ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ் சீரியஸ் 2026ல் நம்ம இன்றைக்கான டாபிக் வந்து மாநிலம், யூனியன் பிரதேசம், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, அடுத்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு, அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸு, இது ரிலேட்டடாக என்ன வந்துச்சோ அதை நம்ம ஓவராலாக நம்ம பார்த்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய 2026ல் வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்சில் ஹை ஸ்கோர் மேக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டாப்பிக்கையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இன்றைக்கான டாப்பிக்கை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல், மொத்தம் 4 ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்ட்டு. ஆர்டிக்கல் நம்பர் 1 வந்து நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன். சரத்து 1 வந்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், அதோட நேமு அதெல்லாம் விவரிக்கிறது. அதே மாதிரி இந்தியா வந்து பாரதம், மாநிலங்களின் ஒன்றியம். இந்தியா தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதையும் இது சொல்லும். ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் வந்து ஆர்டிக்கல் 1. ஏன்னா இண்டிவிஜுவலாக ஆர்டிக்கலை வச்சும் கூட இப்போ கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க, இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்கிறதும் ஆர்டிக்கல் 1 தான். ஒவ்வொரு மாநிலங்கள், யூனியன் பிரதேசத்தோட நேம் லிஸ்ட் ஒன் பண்ணதும் ஆர்டிக்கல் 1 தான். 2 பார்த்திங்கன்னா புது ஸ்டேட் உருவாகிறதுக்கு உள்ளது. பாராளுமன்றம் புதிய மாநிலங்களை இந்திய ஒன்றியத்தில் சேர்க்க அல்லது நிறுவ அதிகாரம் அளிக்கிறது. சரத்து 2. சரத்து 2A ஆர்டிக்கல் 2A பார்த்திங்கன்னா சிக்கிமை ஆட் பண்ணது, அதுக்கப்புறமா இந்த 2A வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஆர்டிக்கல் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்ட்ரிஸு, நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். புதிய மாநிலங்களை வந்து பழைய இதிலிருந்து உருவாக்குறது, அதுக்கப்புறமா அதோட பவுண்ட்ரிஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது, பெயர்கள் மாற்றம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3ல் வந்துடும். 4 வந்து ஆர்டிக்கல் 2, 3ல் இருக்க இதை வச்சு பேஸ் பண்ணி ஸ்கெடியூலில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திருத்த சட்டம்லாம் கொண்டு வர தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாதாரண சட்ட திருத்தம் மூலயமாவே இதை ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் 4 எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது யார் ரெஸ்பான்சிபிள்னால், இந்த எல்லா வேலையுமே பண்ணுறது வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்டு தான் ஒரு ஸ்டேட்டோட நேமை வந்து நியூவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறது, அதுக்கப்புறமா புது ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பார்லிமெண்ட்டோட ஒர்க்கு தான். 3 இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி, தார், ஜேவிபி, ஃபசல் அலி கமிட்டி. ஸோ இதோட இயர் எல்லாமே பார்த்துக்கோங்க. தார் கமிட்டி பொறுத்தளவுக்கும் 1948, ஜேவிபியும் 1948 டிசம்பர் மாதம். ஸோ இந்த வருஷத்தோட எண்டில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 1949 கொடுத்தாலும் அதுவும் கரெக்டு தான். ஏன்னா சில டேட்டாவில் வந்துட்டு 1949 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது, அப்புறமா இது 1948 எண்டில் இது பண்ணுறதுனா 49 மிச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ 48, 49 ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் புக்கில் வந்து 48 தான் மென்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு 1948 பார்த்து வச்சுக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படுத்த சொன்னால் தார் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து ஜேவிபி, அதுக்கடுத்து தான் ஃபசல் அலி. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தார் கமிஷன் யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவங்க நிறுவியிருப்பாங்க. சேர்மேன் யாருன்னா எஸ்கே தார். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தார் கமிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக தான் இருக்கணுமே தவிர லாங்குவேஜாக இருக்கக்கூடாது, ஒரு மாநிலங்களை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். மொழியியல் காரணியை விட நிர்வாக வசதிக்கான காரணி தான் அடிப்படையாக வைக்கணும் அப்படின்னு தார் கமிஷன் ஃபஸ்ட்டு சொல்லி லாங்குவேஜ் பேசிஸில் பிரிக்கக்கூடாதுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜேவிபி கமிட்டி பொறுத்தளவுக்கும் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா 3 பேர் கொண்ட குழு. இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது ஏப்ரல் 1949. இவங்களும் வந்து லாங்குவேஜை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரீஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு லாங்குவேஜை ஒரு அடிப்படையாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களும் இந்த லாங்குவேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபசல் அலி கமிட்டி பார்த்திங்கன்னா 1953 நிறுவியிருப்பாங்க. உறுப்பினர் சேர்மேன் வந்து ஃபசல் அலி, மெம்பர் வந்து உறுப்பினர்கள் வந்து பணிக்கர், குன்ஸ்ரோ. ரிப்போர்ட் வந்து செப்டம்பர் 1955 கொடுத்துருப்பாங்க.
இவங்க தான் ஃபஸ்ட் டைமாக வந்து லாங்குவேஜை பேஸ் பண்ணி ரீஆர்கனைசேஷன் பண்ணலான்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன் லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டை இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாங்குவேஜால் வச்சுக்கலாம், பட் ஆனால் ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக ஒரு லாங்குவேஜ் தான் கண்டிப்பாக இருக்கணும், அப்படி அது பேசிஸில் பிரிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏன்னா வெவ்வேறு இந்தியாவில் பொறுத்தளவுக்கும் ஒரு ஸ்டேட்லேயே நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஸோ வெறும் லாங்குவேஜை மட்டுமே வச்சு பிரித்தோன்னா நிறைய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிற தியரி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பார்த்திங்கன்னா எனாக்ட் பண்ணது ஆகஸ்ட் 31, 1956. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இந்த டேட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 1 நவம்பர் 1956. இன்னொன்று ஃபசல் அலி கமிட்டி தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏபிசிடின்னு முன்னாடி வந்து 4 ஸ்டேட் இருக்கும் 1950. இந்த பாக்ஸில் கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ ஏ ஸ்டேட், பி ஸ்டேட், சி ஸ்டேட், டி ஸ்டேட்டுன்னு 4ஆக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து 1950. இதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பதிலாக வெறும் 2 இது தான் சிம்பிளாக, ஸ்டேட்டு ஒரு பிரிவு, யூனியன் டெரிட்டரி 2வது பிரிவு. ஸோ அதுதான் வந்து இந்த பாக்ஸ் இந்த டேபிள் கொடுத்துருப்பேன். இது வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேசிஸில் தான் 1956 ஸ்டேட்டு யூனியன் டெரின்னு பிரிஞ்சிருக்கும். எதுலலாம் ஸ்டேட்டு வந்திருக்கு, எதெல்லாம் யூனியன் டெரிட்டரி வந்திருக்குங்கிறதும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சும் கூட ஆப்ஷனாக கேட்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி 1950 எப்படி இருந்ததுன்னா, ஏ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோவிஷன்ஸ், அதாவது மாகாணங்கள் ஃபுல்லாக ஏல இருந்தது. அஸ்ஸாம், பீகார், பாம்பே, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், யுனைடெட் ப்ரொவிஷன், வெஸ்ட் பெங்கால்னு. பியில் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டு, அதாவது ஏல ஃபுல்லாக மாகாணங்கள், பியில் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டு ஃபுல்லாக பியில் இருந்தது. சியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைமை ஆணையர்கள் கொண்ட மாகாணங்கள். டி வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு. ஸோ பி பொறுத்தளவுக்கு ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், மைசூர், பட்டியாலா சமஸ்தானங்களாக இருக்கும். சௌராஷ்டிரா, திருவிதாங்கூர் இதெல்லாம் சமஸ்தானங்கள். அது ஃபுல்லாக பியில் இருந்தது. அடுத்து சியில் பார்த்தீங்கன்னா கமிஷனர் அதில் இருந்திருப்பாங்க. அஜ்மீர், போபால், பிலஸ்பூர், கூச் பீகார், கூர்க், டெல்லி, ஹிமாச்சல், கட்ச், மணிப்பூர், திரிபுரா. டியில் வந்து உங்களுக்கு டெரிட்டரிஸ் அந்தமான் நிக்கோபார் இருக்கும். இதே 56 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரியாக 2ஆக தான் பிரியுது. அந்த 4 வந்து 2 ஆக்கிட்டாங்க. ஆந்திரா, அஸ்ஸாமு, பீகார், பாம்பே, ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால்னு 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரி. அந்தமான், டெல்லி, லட்சத்தீவு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட். ஆனால் அப்போ வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்தது வந்து ஹிமாச்சல், மணிப்பூர், திரிபுரா. இந்த 3 வந்து இப்போ ஸ்டேட் ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இது யூனியன் டெரிட்டரியில் தான் இருந்தது. இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன் வச்சு இதை கொடுத்தானா டப்புன்னு நம்ம வந்து இப்போ ஸ்டேட்டாக தானே இருக்குது, அப்போ இல்லைன்னு சொல்லி மாற்றி சொல்லிடக்கூடாது. ஏன்னா 1956 இருந்த சிச்சுவேஷன். ஸோ இந்த டேபிள் இம்பார்ட்டண்ட்டு. என்னென்ன ஸ்டேட்டு என்னென்ன வருஷம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி லைனாக இயரு, அதுக்கப்புறமா ஸ்டேட்டை கொடுத்துருக்கேன். 1960 மகாராஷ்டிரா, குஜராத்து. 1961 தாதர் ஹவாலி. 61 திருப்பியும் கோவா, டையூ டாமன். 62 புதுச்சேரி. 63 நாகாலாந்து. 66 ஹரியானா, சண்டிகர். 71 ஹிமாச்சல். 72 மணிப்பூர். 74 சிக்கிம். 87 வந்து மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. 2000 சத்தீஸ்கர், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட். 2014 தெலுங்கானா. 2013 ஜம்மு காஷ்மீர். ஸோ இதெல்லாம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்லையும் கேட்கலாம், இல்லைன்னா இயரை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங்னு பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிள், கொஞ்சம் கவனமாக எழுதி வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஆர்டிக்கல் 5 11 வரைக்கும் சொல்லுது. ஆர்டிக்கல் 5 பிரிவு 5 என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டிசன்ஷிப்பு கான்ஸ்டிடியூஷன் வரும்போது, அதாவது 1950 எப்படி இருந்ததுங்கிறத விளக்குறது தான் 5. இந்தியாவில் பிறந்தவராக இருப்பவர் பெற்றோர்களில் யாரானும் இந்தியாவில் பிறந்திருப்பின் இல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன்
டிக்ளேர் பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வசிச்சவங்களா இருந்தால் அவங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமைப்படி பிரிவு 5 சொல்லுது. 6 பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்கள பற்றியும், 7 வந்து பாகிஸ்தானுக்கு போனவங்கள பற்றியும், இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க மைக்ரேட் ஆனவங்கள பற்றியும், 8 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க, இந்திய வம்சாவளியாக இருப்பாங்க, ஆனால் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவுட் சைடு இந்தியா. 9 வந்து வெளிநாட்டோட குடியுரிமையை வாங்கினவங்களாக இருப்பாங்க. 10 சிட்டிசன்ஷிப் ரைட்டு வந்து கண்டினியூ ஆகிறது. 11 வந்து பார்லிமெண்ட்டு தான் ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 11வது ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்ட்டு. சிட்டிசன்ஷிப்பை யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டு தான் அப்பப்போ சட்ட திருத்தம் மூலயமா இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொன்றா பிரிவு 6, பிரிவு 7, பிரிவு 8, பிரிவு 9, 10, 11. ஸோ இந்த எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நாடாளுமன்றம் தான் அதிகாரம் அளிக்கும். குடியுரிமை பெறுதல், குடியுரிமை நீக்குதல் எல்லாமே. ஸோ மொத்தம் வந்து 5 மெத்தட் இருக்குது வாங்கிறதுக்கு. பிறப்பின் மூலம், பை பர்த்து, டெசன், வம்சாவளி மூலம், ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்கிற மூலம், நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை, அடுத்து பிற நாடுகள் இணைவின் மூலம் ஒரு பகுதி வந்து இணைக்கிற மூலியமாக பெறுறது. ஸோ இந்த 5 மெத்தடும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் சொல்ல குடியுரிமை சட்டம் 1955 ஏன்னா பவர் கொடுத்துட்டாங்க. ஆர்டிக்கல் 11 படி உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த பார்லிமெண்ட் அந்த பவரை வச்சு 1955 ஒரு சட்டம், குடியுரிமை சட்டம்னு பாஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா குடியுரிமை பெறுவதற்கு 5 மெத்தடு, குடியுரிமை இழத்தலுக்கு 3 மெத்தடுன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் 3. ஒன்று வந்து ரினன்சியேஷன், தாமாக முன் வந்து இழத்தல். இன்னொன்று டெர்மினேஷன், வேற ஒரு நாட்டில் குடியுரிமை பெற்றுட்டாங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அடுத்து டிப்ரிவியேஷன், அதான் இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்றிருப்பாங்க, ஆனால் மோசடி இல்லை தவறான பிரதிநிதித்துவம் தந்திருப்பாங்க, எதிரி நாட்டோட வணிகம் செஞ்சுருப்பாங்க, இல்லை 2 ஆண்டு காலத்துக்கு சிறை தண்டனை பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களோட குடியுரிமையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் டிப்ரிவியேஷன். சிட்டிசன்கிற வேர்டு வந்து சிவிஸ் லத்தீன் டேர்ம்லேருந்து வந்தது. பார்ட் 2ல் இருக்குது. ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இந்தியாவில் இருக்கிறது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஸோ மொத்தமாக இந்திய சிட்டிசன்ஷிப்புன்னு தான் சொல்லுவோம். ஸ்டேட்டுக்குன்னு தனியாக தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப்பு, கேரளா சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதே ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து டியூயல் இருக்கும். அதாவது ஒரு நாட்டுக்கும் இருக்கும், அந்த மாநிலமோ இல்லை அந்த பகுதிக்கோ தனியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஆர்டிக்கல் 370. ஸோ இது வந்து ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். இது புக்கில் கொடுத்தது ஆர்டிக்கல் 370 எப்படி கொண்டு வந்தாங்க, 1952 அக்ரிமெண்ட்டு பற்றி, அதுக்கப்புறமா இந்த சிறப்பு அந்தஸ்தில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி ஃப்ளாக் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவோட ஃப்ளாக் அவங்க மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. டியூயல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனியாக சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆர்டிஐ ஆக்ட்டு எந்த ஆக்ட்டுமே வந்து இந்தியா ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆகிறதெல்லாம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஆகாது. ஜம்மு காஷ்மீர் அதாவது அவங்களோட சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் அது செல்லுபடியாகும், இல்லாட்டி அது செல்லுபடியாகாது. அதனால தான் இதுக்கு முன்னாடி எந்த ஆக்ட் வந்தாலும் எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி வெளி பகுதியிலேருந்து அங்கே லேண்ட்லாம் வாங்க முடியாது. ஸோ இது வந்து பழைய விஷயம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு ரீசெண்ட் அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கல் 370 நீக்கியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ என்னென்னா இது வந்து முன்னாடி நீக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஆர்டிக்கல் 370 நீக்கின பிறகு ஸ்பெஷல் பவர்னு அங்கே கிடையாது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு தான், ட்ரை கலர் ஃப்ளாக் தான் உங்களுக்கு, இந்திய ஃப்ளாக் தான் 360 அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். மைனாரிட்டிக்கு ரிசர்வேஷன் அங்கே இருக்குது, முன்னாடி கிடையாது. லேண்டு வாங்கிக்கலாம், ஆர்டிஐ அப்ளிகபிள். முன்னாடி 6 வருஷம் பதவிக்காலமாக இருந்தது, சட்டமன்றத்தோட பதவிக்காலம் 6 வருஷம் இருந்தது, இப்போ 5 வருஷம்.
அதுக்கப்புறமா ஆர்டிஐ ஆக்ட் அப்ளிகபிள், பஞ்சாயத்து ராஜும் அப்ளிகபிள். எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கல் 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்கினால ரெகுலராக இந்தியாவில் என்ன அப்ளிகபிளோ அது திருப்பி அங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். இது எப்போ நீக்கியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 5, 2019 ரிவோக் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இது ரிவோக் பண்ண பிறகு என்னன்னா 2 இதாக பிரிஞ்சிருக்கும். ஜம்மு காஷ்மீர், லடாக்னு 2 யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருப்பாங்க. ஸ்டேட்டாக மாற்றாமல் யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருப்பாங்க. அதில் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு உங்களுக்கு சட்டமன்றம் இருக்கும், லடாக்குக்கு சட்டமன்றம் இருக்காது. ஸோ இதுதான் நீங்கள் இது தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பேன். அடுத்து இது போக சிஏஏ 2019 குடியுரிமை திருத்த சட்டம் 2019 படி டிசம்பர் 31 முன்னர் இந்தியாவில் நுழைந்த மொத்தம் 3 நாடு பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முஸ்லீம் அல்லாத புலம்பெயர்ந்தவர்கள், அவங்க வந்து முஸ்லீம் அல்லாத மற்ற கம்யூனிட்டி, அங்கே இருக்கிற மைனாரிட்டி கம்யூனிட்டியான இந்து, சீக்கியர், பௌத்தர், ஜெயினிசம், அப்புறமா பார்சி, கிறிஸ்துவர், சமண சமயம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறது தான் இந்த சட்டம் வந்து சொல்லியிருக்கும். இது 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது என்ன 3 கண்ட்ரின்னு பார்த்துக்கோங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க. அதே மாதிரி என்னென்ன கம்யூனிட்டியிலேருந்து இருப்பாங்கன்னா ஹிந்து, சீக்கியர், பௌத்தர், சமண சமயம், பார்சி, கிறிஸ்துவர்கள், முஸ்லீம் அல்லாத மற்ற மதங்கள் உள்ளவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்குறத இது உறுதி செய்யுது. ஃபசல் அலி கமிட்டியில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக பார்த்திங்கன்னா 4 காரணிகள் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஒற்றுமை பாதுகாப்பை பேணி காக்கிறது 1, 2வது மொழி பண்பாட்டு ஒருமைப்பாடு, 3வது நிதி பொருளாதாரம் நிர்வாகம், 4வது நலத்திட்டங்கள். இதை மையப்படுத்தி ஸ்டேட்டை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி 4 ஃபேக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிசர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் யூனிட்டி, லிங்குவிஸ்டிக் கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி, ஃபினான்ஷியல் எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன், பிளானிங் அண்டு ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர். ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாமில் இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.